எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதைவிட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கொடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். ஒரு சில கேள்விகளோட ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆரோக்கியம் தான் நம்முடைய வாழ்வோட அடித்தளம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிம்பாங்க. நம்ம சுவர் அப்படிங்கிறது நம்ம உடல். காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு கண்ணதாசன் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்ணதாசன் தானே இது? ஓகே. ஆனா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போறதுங்கிறது நம்முடைய உடல் தான். நம்முடைய மனைவியோ மக்களோ வேற யாரும் கிடையாது, நம்முடைய உடல் தான். அப்ப இந்த உடலை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? இன்னைக்கு சில பேரை பார்க்கிறோம், நம்ம விட குறைந்த படிப்பு படித்தவங்க அதிக வருமானம் வாங்குறத பார்க்கிறோம். அதிகமா படித்த சில பேர் குறைந்த வருமானத்துல இருக்காங்க. நம்மை விட குறைவான கல்வி கற்றவர்கள் அதிக வருமானம் பெறுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி சில பேர் நிறைய கடுமையா உழைத்து குறைந்த மகிழ்ச்சியோட இருக்காங்க. நம்மளோட குறைவான உழைப்பு போடுறவங்க அதிகம் மகிழ்ச்சியோட வாழறத பார்க்கிறோம். காரணம் என்னங்க? ஆரோக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையோட அடித்தளம்னு சொன்னேன். ஆரோக்கியம்ங்கிறது பாடி, மைண்ட், சோல். நம்முடைய உடல், மனம், ஆத்மா எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமான உடல் இருந்ததுன்னா தான் அமைதியான மனம் உருவாகும். அமைதியான மனம் இருந்தாதான் நல்ல தரமான சிந்தனைகள் உருவாகும். ஒரு நல்ல வித்தியாசமா ஒரு சிந்தனைகள், நம்ம வெற்றி பெறத்துக்கு தேவையான சிந்தனைகள்லாம் எப்போ உருவாகும் அப்படின்னா அமைதியான மனத்துலதான். டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாம கவலை இல்லாம இருந்தாதான். அதே மாதிரி வெற்றிகரமான சிந்தனைகள் தான் ஒருத்தர் பொருளாதாரத்திலையும் உயர்த்தும். நல்லா சம்பாதிக்கணும்னா என்ன செய்யணுங்க? வீடு, குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கணும். அதுக்கு பொருளாதாரம், பணம் இருந்ததுன்னா தான் நம்மளால வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப இந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் சுத்தி எங்க நிக்குதுன்னா திருப்பியும் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருந்துன்னா தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என் பேர் யோகநாதன், முனைவர் யோகநாதன். என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னா, வாழ்நாள் லட்சியம் என்னன்னா, ஒரு 10 லட்சம் ஃபேமிலிக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனா இந்த ப்ராஜெக்ட் கிடைச்ச உடனே நான் என்னுடைய மிஷனை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பேசிக்கலா நான் ஒரு சர்டிஃபைட் நியூட்ரிஷன் அட்வைசர், ரேக்கி ஹீலர், சக்ரா ஹீலர், ஹிப்னோதெரபிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களா இந்த ஆரோக்கியமான சம்பந்தமான துறைகள்ல என்னை நானே மெருகேற்றி கொண்டு மேம்படுத்தி கொண்டு இருக்கேன். இந்த விஷயத்த டூப்ளிகேட் பண்றதுக்காக என்னை போல நிறைய பேரை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில இப்ப இறங்கியிருக்கேன். அதுதான் இந்த காணொளி. கடந்த 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரோக்கியம் சம்பந்தமான நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கறத பாக்குறதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனா இப்ப வாட்ஸ்அப் எடுத்தா 1000 அட்வைஸ் வருது. யூடியூப் ரீல்ஸ் பார்த்தா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆரோக்கியம் சம்பந்தமான மெசேஜ்கள் நமக்கு முன்னாடி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னங்க? இந்த கடந்த 2 அல்லது 3 டிகேட்ஸ்ல, கடந்த இந்த தலைமுறை தான் அதிகமா இதெல்லாம் பார்க்கிறோம். மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் புதுசு புதுசா உருவாயிட்டே இருக்காங்க. மருத்துவமனைகள், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறைய உருவாயிட்டே இருக்கு. மருந்துகளும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் அதிகமாயிட்டு இருக்கும்போது நோயாளிகளோட எண்ணிக்கை, நோய்களோட எண்ணிக்கையும் கம்மி தான் ஆயிருக்கணும். ஏன் அதிகமாயிருக்கு? எங்கேயோ ஒரு கேப் இருக்கா? அந்த கேப் என்ன அப்படிங்கறது இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியால ஹெல்த் சேலஞ்சஸ் அப்படிங்கறதெல்லாம் என்ன, அதை முன்னாடி பார்ப்போம். உலக சுகாதார நிறுவனம் நிறைய நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நமக்குன்னு இல்லை, உலகம் முழுக்க எல்லாருக்கும் நிறைய எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதுல முதலாவதா என்ன சொன்னாங்கன்னா, 2010 ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. 2024 உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையில 60% இதய நோயாளிகள் இந்தியால இருந்து இருப்பாங்கன்னு. இது 2016 அந்த இலக்கை நாம தாண்டிட்டோம். 25 45 வயசுக்குள்ள
முன்னாடி வயதாகும் தன்மைங்கிறது என்னங்க, ஒரு 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு 25ல இருந்து 45 வயசுக்குள்ளேயே இதய சம்பந்தமான நோய்களால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னாங்க. அதுவும் 100% நிறைவேறிடுச்சு. அப்ப இந்த எச்சரிக்கையை நாம எந்த விதத்திலையும் தள்ளி வைக்க கூடாது. அடுத்ததா மூட்டு வலி, ஆஸ்டியோபாரோசிஸ் அப்படின்னு எலும்பு சம்பந்தமான தேய்மானங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இப்ப நம்ம பாக்குறோம். நிறைய பேர் நடக்க முடியாம லிஃப்ட் வேணும் அப்படி இருந்ததுன்னா தான் படி ஏற முடியும். இல்ல ஒரு படி 2 படி ஏறதுக்கே கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்களாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 3வது எச்சரிக்கை என்ன அப்படின்னா, காற்று மாசுபாடு காரணமாக நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அப்படின்னாங்க. இப்ப 25 லட்சம் இறப்புகள் ஆண்டுதோறும் இந்த சுவாச பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்னால மட்டுமே நடக்குது. அடுத்தது சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை அபாயகரமான வேகத்துல அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 21.2 கோடி நோயாளிகள் இருக்காங்க. இதுல 30% பேர் இன்னும் அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னே தெரியாம வெளில உலாவிட்டு இருக்கிறதா இந்த WHO வார்ன் பண்றாங்க. அதே மாதிரி ஒபிசிட்டியும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, செடன்டரி லைஃப் ஸ்டைல். உட்கார்ந்த இடத்துல முன்னாடி ஓடி ஆடி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சவங்கலாம் இன்னைக்கு மூளைக்கு வேலை கொடுக்கணும், கண்ணுக்கு வேலை கொடுக்கணும், கை விரல்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உட்கார்ந்த சேரை விட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் எழுந்திருக்காம வேலை செய்யும் போது உணவு மட்டும் விதவிதமா நைட் 2 மணிக்கு கூட பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. இது எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நிறைய பேர் குண்டாயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பக்கவாதம், இதயத்துக்கு வந்தா ஹார்ட் அட்டாக், இதயத்தை சுற்றி இருக்கிற இரத்த குழாய்கள் அடைப்பு வரும்போது ஹார்ட் அட்டாக். அதே மூளைக்கு போகிற நரம்புகள்ல அங்க பிளாக்கேஜ் வரும்போது அது பக்கவாதமா மாறிடுச்சு. இதுவும் மிகப்பெரிய சவாலா இருக்கு இந்தியாவுக்கு. அடுத்தது புற்றுநோய். நம்முடைய உடல்ல நம்ம சூழ்நிலைகளால என்ன ஆகுது அப்படின்னா, சில வகையான பூஞ்சைகள் வளர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு பிரச்சனைகளை உருவாக்குது. நுரையீரல் புற்றுநோய், மார்க புற்றுநோய், கற்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிற மாதிரி நிறைய புற்றுநோய். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கேன்சர் அப்படின்னா சொல்றதுக்கு சங்கடப்படுவாங்க. என்னமோ இந்த தண்ணி அடிச்சவங்களும் சரி, கேன்சர் வந்தவங்களும் சரி, அப்படியே தயங்கி 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 அப்படியே குசு குசு குசுன்னு பேசுவாங்க. இன்னைக்கு சார் அவருக்கு கருப்பை வாயில ஒரு கேன்சர் இருக்கான்ப்பா, மார்பக புற்றுநோய் இருக்கான்ப்பா அப்படின்னு இது ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. அதாவது தண்ணி அடிக்கிறது இந்த கேன்சர்னு சொல்றதும் ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இது இருக்கு. இதுல ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை தெரியுமா? பஞ்சாப்ல ஒரு ட்ரெயினோட பேர் கேன்சர் எக்ஸ்பிரஸ். ஒரு ஊர்ல இருந்து ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போற ட்ரெயினுக்கு பேரு கேன்சர் எக்ஸ்பிரஸ். அது ஃபுல்லா ஒவ்வொரு நாள் அது போகும்போது ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அளவு கேன்சரோட பிரச்சனை ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. இங்க கடைசியில ஒரு சின்ன வீடியோ போடுறேன். கடைசியா நான் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மனதை ரொம்ப வலிச்சது. அப்ப ஒரு விஷயம் எடுத்தா அதை கடைசியா நம்ம பார்ப்போம். கேன்சர் அப்படிங்கிறது அடுத்த எச்சரிக்கை. பார்வை இழப்பு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பார்வை கோளாறுகள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அந்த கண்ணாடி போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்க போடுவாங்க. இன்னைக்கு சின்ன பசங்க எல்லாமே சோடா புட்டி கண்ணாடி போட்டுட்டு சுத்துறாங்க. இந்த பார்வை இழப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அதிகமா ஆகி கொண்டே இருக்கு. அடுத்தது பெண்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா சரியான சரிவிகித உணவு இல்லை. அதாவது நம்ம உணவுல ஃபேட் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், தண்ணீரும் தேவையான அளவு இருக்கணும், மேக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன் இதெல்லாம் இருக்கணும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சரிவிகித உணவுங்கள்ல அடுத்தது USMR அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1000 குழந்தைகள் பிறந்தா அதுல 88 குழந்தைகள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறக்கிறதா சொல்றாங்க. அது இந்தியால, அதுவும் தமிழ்நாட்டுல இது அதிகமா இருக்கு.
வயது முதிர்வு காரணமா வரக்கூடிய நோய்கள் இன்னைக்கு இளம் வயதிலேயே வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மைதான். ஒரு நிமிடம். சாரி. இப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், என்ன செய்யணும்? இந்த 3 உடல், மனம், ஆன்மா இது எல்லாம் நல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் செல்வம் நம்மளால நிறைய சம்பாதிக்க முடியும். செல்வம் சம்பாதிச்சாதான் மன நிறைவு, சந்தோஷம்லாம் இருக்கும். இது 3மே வேணும். இதுக்கு நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கிறதுங்கிறது முக்கியம். கரெக்டுங்களா? இப்ப இருக்கிறது போல உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் 2.0. இப்ப எனக்கு என்ன நேம் ஃபர்ஸ்ட் தெரியுதுன்னு பார்ப்போம். சிவகுமார் சாரோட நேம் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது. அடுத்த சுப்பிரமணியன் சாரோட நேம் தெரியுது. இப்ப சிவகுமார் 2.0, சுப்பிரமணியன் 2.0 அடுத்த 365 நாள்ல ஆகணும் அப்படின்னா சில விஷயங்களை நாம தொடர்ந்து செயல்படுத்தினா அடுத்த 365 நாள்ல தி பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூவை பார்க்க முடியும். உங்களுடைய அடுத்த பெஸ்ட் வெர்ஷனை பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். மூளை ஆரோக்கியமா இருக்கணும். கரெக்டுங்களா? நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனை பார்க்கணும்னா நம்மளுடைய மூளை சிறப்பா வேலை செய்யணும், நினைவாற்றல் இருக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும், இதயம் ஆரோக்கியமா இருக்கணும், அதற்கு உடற்பயிற்சி, சரியான உணவும் இருக்கணும், மூட்டுகள் வலிமையா இருக்கணும், நல்ல சுலபமா அது இயங்கணும், எலும்பு தேய்மானம் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும், நம்முடைய இம்யூனிட்டி நல்லா இருக்கணும், அதுக்கு நல்ல தூக்கம், மன அழுத்தம் இல்லாம இருக்கணும், நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் அதுக்கு பலமா இருக்கணும், உடலோட சக்தி, பவர், தாங்கும் திறன், உருவாக்கும் திறன் இதெல்லாம் நல்லா இருக்கணும், கண் பார்வை நல்லபடியா இருக்கணும், அதுக்கு நம்ம ஸ்கிரீன் டைமிங் சொல்லுவாங்க, இந்த ப்ளூ ஸ்கிரீன் டைமிங் அதை கட்டுப்படுத்தணும், இளமையா தோல், வயதாகும் தன்மை இருந்தாலும் வயதானவங்களை சில பேர் பார்த்தீங்கன்னா தோல் வந்து மினுமினுப்பாவும் நல்ல வழவழப்பாவும் யங் லுக்கா இருக்கும். அதே மாதிரி நமக்கும் இருக்கணும். கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சு நல்ல கொழுப்பு இருக்கணும். நம்முடைய செயல்திறன் சிறப்பா இருக்கணும். ஒரு இடத்துல போய் ஒரு வேலை செஞ்சா இவற்றை இந்த வேலையை கொடுத்தா சிறப்பா செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல பேர் எடுக்கணும். முழுமையான மாற்றம் 90 நாள்ல இருந்து 365 நாளுக்குள்ள உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எலிக்சர் மிக்ஸ் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, நம்முடைய உடல் அப்படிங்கிறது அற்புதமான இயந்திரம். இது எப்படி ரெடியா இருக்கு, இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா களிமண் வச்சு, சிமெண்ட் பூசி, கல் வச்சு அப்படியெல்லாம் கட்டலை. நாம சாப்பிட்ற இட்லி, தோசை, ரவா, பொங்கல், உப்மா இதே மாதிரி உணவுப் பொருட்கள் தான் நம்ம உடம்பா மாதிரி பிறக்கும் போது ஒரு 3 கிலோவா இருந்த ஒரு குழந்தை ஒரு 60-70 கிலோவாகவும் ஒரு 1.5 அடியிலேருந்து ஒரு 6 அடி வரைக்கும் வளர்ந்ததற்கான காரணம் நம்ம சாப்பிட்ட உணவு. அந்த உணவில சில விஷயங்கள், துணை உணவுப் பொருள் ஆட் பண்றது மூலமா எப்படி இந்த அற்புத இயந்திரத்தை இன்னும் பெஸ்ட் வெர்ஷனா மாற்ற முடியும். நம்ம உடம்புல 37 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு, 206 எலும்பு இருக்கு, 78 உறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு உறுப்பா தனித்தனியா கனெக்ட் பண்ணா 78 உறுப்புகள் இருக்கும். இந்த உறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சிஸ்டம் தனித்தனியா கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ரத்த ஓட்டத்துக்கு உங்களுக்கு இதயம் இருக்கணும், அதை சுத்தம் பண்றதுக்கு நுரையீரல் இருக்கணும், அந்த ரத்த குழாய்கள் இருக்கணும். இப்ப ரத்த குழாய்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோமீட்டர் ரத்த குழாய் நம்ம உடம்புல இருக்கு. அதெல்லாம் சிறப்பா செயல்படணும். இதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு அமைப்பா, ஒரு சிஸ்டமா கிட்டத்தட்ட ஒரு 11 சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கு. அதே மாதிரி அனைத்து உறுப்புகளும் ஒரு சேர சரியா செயல்பட்டா மட்டும்தான் நம்ம உடம்பு நல்லா ஒர்க் பண்ணும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். இந்த நம்ம பார்க்குற உடம்பு அப்படிங்கிறது ஆர்கன்ஸால் ஆனது. அந்த ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது திசுக்களால் ஆனது. அந்த திசுக்கள் அப்படிங்கிறது செல்களால ஆனது. இந்த செல்கள் தான் நம்ம ஒரு கட்டடம் பார்க்கும்போது ஒரு கட்டடமா தெரியும். உள்ள வந்து செங்கலா அடுக்கி இல்லைன்னா சின்ன சின்ன கற்கள் போட்டு
பீம் எல்லாம் போட்டுப்பாங்கல்ல, அதே மாதிரி கற்கள், நம்ம பில்டிங் கட்டுறதுக்கான கற்கள் போல இந்த செல்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்பு முழுக்க ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த செல்கள் நல்லா இருந்ததுன்னா தான் நாம நல்லா இருக்க முடியும். இந்த செல்லுல முக்கியமா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு. எப்படி உங்க போனுக்கு பேட்டரி இல்லை அப்படின்னா அது சரியா வேலை செய்யாதோ, அதே மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் நம்முடைய ஒவ்வொரு செல்லுக்கும் ஜென்ரேட்டர் மாதிரி, பவர் ஹவுஸ் மாதிரி. அப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியால தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் ஏடிபி அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது. ஆரோக்கியமான செல்கள் இருந்ததுன்னா தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த ஒவ்வொரு செல்லையும் இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற பொருள் கொண்டு எப்படி ஆரோக்கியமா இருக்கிறதுங்கிறதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட விஞ்ஞானத்தையும் பாரம்பரியத்தையும் கலந்து உருவாக்கின ஒரு அற்புத அமிர்த கலவை. அமிர்தம் அப்படிங்கிறது அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்து அப்ப வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான மூலிகைகளால, இயற்கை விஞ்ஞானிகளால லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமிர்த கலவை. இதுல 12 விதமான மூலிகைகள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரம். நம்ம உணவுல சுவையும் இருக்கணும்பாங்க. இந்த 6 சுவையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஜீரண மண்டலத்துக்கு இனிப்பு, லிவரை சரி பண்றதுக்கு உங்களுக்கு புளிப்பு. இதே மாதிரி சுவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிஸ்டத்தை சரி பண்ணும். அதே மாதிரி கலர், ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். கண் பார்வைக்கு ஆரஞ்சு கலர், அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கலர் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. மண், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற மாதிரி 5 விதமான கலவை தான் நம்ம உடம்பு. அப்ப இந்த மண் தத்துவம் தான் நம்ம உடம்புங்கிறது. மேக்சிமம் இந்த மண்ணிலேருந்து உருவான இந்த பொருள் நம்ம உடம்பை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இது வாத, கப, பித்த அப்படின்னு ஆயுர்வேதிக்ல சொல்லுவாங்க. ஒவ்வொரு மருத்துவத்திலையும் ஒவ்வொரு விதமா இதை சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் சமன்படுத்துது. இப்ப வாதமும் கபமும் பித்தமும் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கணும் அப்படின்னா இந்த மூலிகைகள் என்ன செய்யுதுன்னா அதை சமன்படுத்துது. சுவைகள், இதை சாப்பிடும்போது ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையில இருக்கும். ஆனா இதுக்குள்ள எல்லாவித சுவைகளும் இருக்கும். இப்ப தேன் நாம சாப்பிடும்போது இனிப்புன்னு நினைப்போம், ஆனா அது உண்மையிலே கசப்பு. அதே மாதிரி இதுல அனைத்து சுவைகளும் இருக்கு. எல்லா விதமான விட்டமின், மினரல்ஸ், அதே மாதிரி தாது உப்புக்கள், விட்டமின்கள் எல்லாம் கலந்திருக்கு, ஃபைபர் கலந்திருக்கு. இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா இதுல இருக்கிற நீர்ச்சத்து, தேவையில்லாத நார்ச்சத்தெல்லாம் எடுத்துட்டு இதுல இருக்கிற இன்கிரீடியன்ட்ல அதுல இருக்கிற மூலக்கூறுகளை மட்டும் பிரித்தெடுத்து நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜில இந்த பொருட்களை பிரித்து நமக்கு கொடுக்குறாங்க. இதுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 பொருளுக்கு மட்டும் நான் தெளிவா விளக்கம் சொல்லிட்டு, அடுத்தது வந்து இது என்னெல்லாம் நமக்கு செய்யும், அதாவது நமக்கு என்ன வேணும், இதுல என்ன பொருள் இருக்குங்கிறத விட நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம இதுல 2யுமே பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த ட்ரிச்சிலியா கட்டிகுவா அப்படிங்கிற இயற்கையோட மிகச்சிறந்த மூலிகைகள்ல ஒண்ணு. இது அமேசான் காடுகளுக்கு அருகில்ல பிரேசில் பிரேசில் நாட்டு பகுதியில விளையக்கூடிய ஒரு மர வகையை சேர்ந்த தாவரம். விஞ்ஞானிகள்லாம் போய் தேடும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் மக்கள் ரொம்ப நல்ல ஆஜானு பாகுவா, அதாவது நல்ல உயரமா, நல்ல மினுமினுப்பா, ஒரு பார்த்தாலே அட்ராக்டிவா இருக்கிற ஒரு பழங்குடியினரை பாக்குறாங்க. அந்த காட்டிகுவா அப்படின்னு சொல்லும்போது துப்பி துப்பி அப்படிங்கிற ட்ரைப்ஸ், ஆனா துப்பி இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அங்க. இந்த காட்டிகுவாங்கிறது துப்பி இந்தியனுக்கு பவர் கொடுக்கக்கூடிய அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கா காமிக்குது இப்ப கூகுள்ல சர்ச் பண்ணும்போது. இதுல என்ன இருக்கு அப்படின்னா நிறைய அல்கலாய்ட்ஸ், பிளாவனாய்ட்ஸ், டெர்பினாய்ட்ஸ் அப்படின்ட்டு தவிர வேதியியல் உடற்கூறுகள். இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா உடம்புல போய் அந்த செல்களுக்குள்ள வேலை செய்யும். செல்களுக்கு உள்ள மட்டும் இல்லாம நரம்பு மண்டலத்தையும் சுத்தம் பண்ணி கொடுக்கும். இத அவங்க என்ன இதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த துப்பி இண்டியன்ஸ்
இந்த தாவரத்தோட பட்டைகள்ல இருந்து எடுத்து ஒரு தேநீர் மாதிரி தயாரிச்சு யாரெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா, வேட்டைக்கு போகும்போது அவங்களோட வேலை என்னவா இருக்கும்? வேட்டையாடி பிழைக்கிறதா தானே இருக்கும். வேட்டைக்கு போகும்போது அவங்க நாள் முழுதும் அந்த உற்சாகத்தோட போறதுக்கு அந்த தேநீர் மாதிரி அந்த பானத்தை அருந்துறாங்க. அது மட்டும் இல்ல, திருமணமான தம்பதிகளுக்கு இந்த உற்சாக பானத்தை தராங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வழிபடுற இடத்துல இந்த மூலிகைகளை வச்சு வழிபடுறாங்க. அவங்க இத ஒரு கடவுளுக்கு நிகரா இந்த பொருளை பாக்குறாங்க. அவங்க உருவத்திலையும் நல்ல ஆஜானுபாகவா இருக்காங்க. அவங்கள யானை உறுப்பு கொண்ட மனிதர்கள் அப்படின்னு அந்த விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஜெனட்டிக்கல் ஆர்கன்ஸ் வந்து அந்த அளவு பெரிதா இருக்கிறதுனால அவங்க மூங்கில் குருத்துகள்ல அதை கட்டிக்கிட்டு தான் வேட்டைக்கே போறாங்களாம். அந்த அளவு அவங்களுக்கு பிறப்பு உறுப்புகள்லையும் ஒரு நல்ல ஒரு பவரை கொடுத்துருக்கு. இது ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு, நுண்ணுயிர் எதிர்ப்பு, இதெல்லாம் சில பேருக்கு தமிழ்ல புரியும், சில பேருக்கு இங்கிலீஷ்ல சொன்னா புரியும். இந்த ஆக்சிஜனேற்றம்னா என்னன்னா, உடம்புல இந்த நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு ஒரு பக்க விளைவு இருக்குங்க. அது எரிச்சு அந்த மைட்டோகாண்ட்ரியால எரிச்சு சக்தியை கொடுக்கும்போது அதுல இருக்கிற சில நெருப்பு துகள்கள்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல இருக்கிற செல்ல இருக்கிற அணுக்களை மேல படும்போது அந்த அணுக்கள்ல இருக்கிற ஆட்டம்ஸ் அதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். அப்ப மிஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, என்கிட்ட ஒரு 5 பொருள் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து வீணா போச்சு. நான் என்ன செய்யறேன், அந்த 5 இருந்ததுன்னா தான் என்னால இயங்க முடியும்னா, பக்கத்துல இருக்கிற அந்த 5ல ஒண்ணு மிஸ் ஆயிருக்குன்னா ஒண்ணு பக்கத்துல இருந்து புடுங்கிக்கிறேன். இதே மாதிரி செல்லு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுட்டு மத்த பக்கத்துல இருக்கிற அணுக்கள்ல இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா செல்கள்ல பாதிப்பு வரும். இந்த பாதிப்பை இந்த சிச்சிலா காட்டிக்குவா சரி பண்ணுது. அது மாதிரி நுண்ணுயிர் எதிர்ப்பு அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள நமக்கு தேவையான பாக்டீரியாஸ் கிருமிகள்லாம் உடம்புல நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப நம்முடைய சாப்பிட்ட உணவு ஜெரிமானமாகி வெளில போகணும்னா அந்த மலக்குடல்ல நல்லது செய்யற பாக்டீரியாக்கள் நிறைய இருக்கணும். நிறைய நுண்ணுயிர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப செடியெல்லாம் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, சில வந்து பூச்சி வந்து செடியை அரிக்கும். ஆனா சில பூச்சிகள் அந்த புழுக்களை, அதே மாதிரி தாவரங்களை சாப்பிடக்கூடிய புழுக்களை சில பூச்சிகள் குருவிகள்லாம் வந்து சாப்பிடும், தெரியுங்களா? அது மாதிரி நம்ம உடம்புல நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் பாக்டீரியாக்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இது பாதுகாத்து கெட்ட பூஞ்சைகளை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அழற்சிங்கிறது வந்து ஒரு உள்ள இருக்கிற வீக்கம், அதெல்லாம் சரி பண்ணக்கூடியது, வலி நிவாரணம் கொடுக்கக்கூடியது. இதய ஆரோக்கியம், புற்றுநோய் எதிர்ப்பு, செரிமான ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, இதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஆக்சிஜனேஷன், ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு பெனிஃபிட் கொடுக்குது, செல்ல பாதுகாக்குது. இது ஞாபக சக்திக்கு ரொம்ப துணை நிற்கும். ஏன் அப்படின்னா நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்னோட ஒண்ணு சில இடத்துல தொட்டுக்காது. குறிப்பா மூளைகள்ல இருக்கிற சிக்னலிங் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்னோட ஒண்ணு தொட்டுக்காது. பழைய தேட்டர்லாம் பிலிம் ஓடும்போது பின்னாடி ஒரு லைட் எரியும். லைட் என்னன்னா 2 கார்பன் குச்சி மாதிரி இருக்கும். அதுக்குள்ள லைட் பாயும் போது அது ஒரு ஸ்பார்க் மாதிரி இங்க இருந்து அங்க பாயும். அந்த வெளிச்சத்துல தான் உங்களுக்கு தேட்டர்ல படம் தெரியும். அதாவது அந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது ஒன்னு தொட்டுக்காமலே அது பாஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம உடம்புல நிறைய சிக்னல்ஸ் வந்து நரம்புகள் ஒன்னு தொட்டுக்காம பாஸ் பண்ற மாதிரி சிஸ்டம் இருக்கு. இது எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னா, நீங்க காலில் ஒண்ணு குத்திடுச்சுன்னா அப்படி செஸ்ட் தூக்குங்க பாருங்க, உடனே அப்படி இன்ஸ்டன்டா. திருவள்ளுவர் சொல்றார், உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. அப்படி வேட்டி ஒண்ணு வளகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கைப்பை இப்படி பிடிச்சிக்குது இல்ல அப்படின்னு சொல்லிதான் உதாரணத்தை சொல்றாரு. அனிச்சை செயலா நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னா, இந்த நரம்பு மண்டலம் நல்லா இருந்ததுன்னா தான் நடக்கும். இந்த நரம்பு மண்டலத்தை இது நல்லா பாதுகாத்து கொடுக்கும். அடுத்தது இதய ஆரோக்கியத்துக்கும் ஆண்மை குறைவுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். குறிப்பா எரெக்டல் டிஸ்பங்க்ஷன் அதுக்கு வந்து மிகச்சிறந்த தீர்வா இருக்கும். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த காம இச்சை தூண்டி கொடுக்கறதுல இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இத பத்தின நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு. இது வந்து இந்த ஒரே ஒரு பொருள் எவ்வளவு விஷயம் செய்யுதுன்னு பாருங்க.
ட்ரீட்ஸ் ஃபட்டிக், ஸ்ட்ரெஸ், இம்பார்ட்டன்ஸ், மெமரி டெபிசிட்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ், ஆன்டிபாக்டீரியல், டிப்னாக்சிடா, ஆன்டி ஆக்சிடென்ட். இதே மாதிரி இத்தனை வகையான ஆன்டி ஏஜிங் வரைக்கும் இத்தனை வகையான விஷயங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணது ஒரே ஒரு பொருள். அப்ப ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு இந்த 12 மூலிகைகள் இந்த ஒரு மூலிகை மட்டுமே இவ்வளவு வேலை செய்யுது. அடுத்து இன்னொன்னு பார்ப்போம். செரோனா ரெப்பன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து தாவரவியல் பெயர். இதோட எல்லாரும் ஜென்ரலா சொல்ற பேர் வந்து சா பால்மெட்டோ. சா அப்படின்னா இந்த அறம் இருக்குல்லங்க, ரம்பம், அந்த ரம்பத்துக்கு பேர் சா. இதோட இலைகள் வந்து ரம்பம் மாதிரி இருக்கும். இது ஒரு பனை வகையை சேர்ந்த தாவரம். அதனாலதான் இது சா பால்மெட்டோ அப்படிம்பாங்க. இதற்கு முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்ட் வந்து ஸ்பெர்ம் வெளில போகும்போது அதுக்கு துணையா சில திரவங்களை உருவாக்கி கொடுக்கும். இது என்ன நடக்கும்னா, செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இல்லாதவங்களுக்கு இதோட வேலை கம்மியாக இது கொஞ்சம் வீக்கம் அதிகமாகும். அப்ப சிறுநீர் பாதைய இது அடைக்கும். அப்ப அடிக்கடி என்ன ஆகும்னு ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் சொல்லுவாங்க. ராத்திரியில ஒரு 4-5 ட்ரிப்பு பாத்ரூம் போயிட்டு வருது. அதனால என்ன ஆகும்னா தூக்கம் கெட்டு போகும். வெளியூர் எங்கேயாவது போனோம்னா பஸ்ல தான் போக முடியாது. அந்த பயணம்லாம் வந்து இது ஒரு ஜென்ரலா ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் ஒரு ஆரோக்கியமான நபர் சிறுநீர் போவாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பே போற மாதிரி இருக்கும். அதை இது வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த ப்ராஸ்டேட் ஹெல்த்தை வந்து இன்ஸ்டன்டா கிளியர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். முடியெல்லாம் பாத்தீங்கன்னா தலையில வந்து ஒரு குறிப்பிட்ட ஒண்ணா இருக்காது. ஒரு ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, 2-3 கொத்து கொத்தா இருக்கும். அந்த கொத்து கொத்தா இருக்கிறது வந்து கொத்து கொத்தா வளரும். அதே சமயத்துல அடர்த்தியா இருக்கும். முடியோட டென்சிட்டி, அடர்த்தி அதிகமாகும். இது இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால எல்லாம் வந்து இப்ப நம்ம ஊர்ல எப்படி ஒரு சாரிடான்னு வாங்குறோம், அதே மாதிரி மருத்துவ மருந்து கடைகள்ல ஓடிசி ட்ரக்ம்பாங்க. அதே மாதிரி கேட்டு வாங்கக்கூடிய மருந்தாவே கூட இது இருக்கு. பிபிஹெச் அப்படிங்கிற விஷயத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதோட நிறைய நன்மை இருக்கு. சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாமே இது சரி பண்ணும். சிறுநீர் கழிக்கிறதுல ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்கும். இப்ப ஒரு ஓவராலா பார்ப்போம். இது 2 மூலிகைகளோட பயணம் சொன்னேன். ஓவராலா இந்த எலிக்சர் மிக்ஸ் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத, நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இது எந்த பிரச்சனையை சரி பண்ணும், உள்ள இருக்கிற இன்கிரீடியன்ட் எல்லா வேலையும் செய்யும். ஆனா என்ன பிரச்சனையை சரி பண்ணணும் சில விஷயங்களை பார்ப்போம். இதே நோய்கள், ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரத்த குழாயில அங்க இருக்கிற ரத்த குழாய்கள் அடைப்பு வர்றதுனால இதயம் செயல்படுறது கம்மியாகும். அதுதான் ஹார்ட் அட்டாக்ங்கிறது. இது வந்து உடல்ல இருக்கிற கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கும் போது அதுல இருக்கிற எல்டிஎல், ரத்த குழாய்கள்ல இருக்கிற சுவர்கள்ல படிந்து இருக்கிற அடைப்பை வந்து சரி பண்ணும். இது எப்படி சரி பண்ணும் அப்படின்னா, இதுல இருக்கிற கலவைகள்ல நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது உருவாகும். நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது ரத்த நாளங்களை விரிவடைய செய்யும். அப்ப அதுல ஃப்ளோ நல்லா இருக்கும். அதுல ஏதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒட்டி இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பக்கவாதம். பக்கவாதமும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். மூளைக்கு போற ரத்த குழாய்கள் ஏதாவது அடைப்பு வரும்போது அந்த பிரச்சனை வரும். இதையும் சரி பண்ணி கொடுக்கும். டயபெட்டிஸ், சுகர், அதை கட்டுப்படுத்தும். கர்ப்பப்பை கோளாறு, அதை சரி பண்ணும். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வருடங்களா நம்முடைய மார்க்கெட்ல நிறைய பேருக்கு கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா நிறைய சக்சஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட் தான் இப்போதைக்கு. இது புதுசு கிடையாது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்னேன்லங்க, ஒரு எலக்ட்ரானோ புரோட்டானோ அதுலேருந்து காண போச்சுன்னா பக்கத்துல இருக்கிற செல் வந்து திருடி கொண்டு அந்த இடத்துல இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் போய் இது ஒரு அந்த எலக்ட்ரானையோ புரோட்டானையோ கொடுத்து அந்த இடத்த கேப்பை இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய செல் வந்து பாதுகாப்பா இருக்கும். அப்ப இளமையா நாம இருப்போம். அதே மாதிரி டைஜஷன், உணவு சாப்பிட்டா அந்த ஜீரணம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். வாயில எச்சலோட சேர்ந்து வயிற்றுக்கு போய் வயிற்றுலேருந்து மலக்குடல் வழியா வெளில வர வரைக்கும் இது நடக்கணும். அப்ப இத்தனை சிஸ்டமும் இத்தனை ஆர்கன்ஸும் அது சரியா வேலை செய்யணும். அதே மாதிரி நம்ம மலக்குடல்ல வில்லைஸ்னு சின்னதா ஒரு
முடியா இருக்கிற மாதிரி, நம்ம மேல பார்க்கும்போது முடி மாதிரி இருக்கும், உள்ள வந்து மலக்குடல்லையும் அதே மாதிரி முடி மாதிரி சின்ன சின்ன ஒரு குழாய் போன்ற அமைப்புகள் இருக்கும். அதுதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற சத்தை உறிஞ்சு நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இன்னைக்கு வேக்ஸ் நிறைய இருக்கிறதா சொல்றாங்க, கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கு, ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப நூடுல்ஸ் எல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, அந்த நூடுல்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக வேக்ஸ் போன்ற பொருட்களை கலக்குறாங்க, வனஸ்பதி போன்ற பொருட்களை கலக்குறாங்கன்ட்டு. அதெல்லாம் என்ன செய்யும்னா இந்த வில்லையை போய் மூடிக்கும். அப்ப இதோட மெயின் ப்ராசஸ் என்ன, செல் லெவல்ல போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ற ப்ராசஸ் தான் செய்யும். அப்ப இந்த வில்லைஸ் எல்லாம் கிளீன் பண்ண உடனே அதோட உணவோட இருக்கிற சத்துக்கெல்லாம் உறிந்தும் தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால அவங்க ஒரு ஆற்றல் உற்பத்தி நல்லா இருக்கும். அதனால ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வளர்சிதை மாற்றம் உள்ள வந்து கரெக்டா பண்ணும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, தேவையான சத்தை ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்த்து செல் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும் போது கரெக்டா வேலை நடக்கும். இப்ப என்ன செய்யும்னா, உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளையும் இது எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற வேலையை செய்யும். எங்க நம்ம உடம்புல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாடு குளுக்கோஸா மாறி தேவைக்கு அதிகமா உங்க உடம்புல இருந்ததுன்னா, அது நாளைக்கு வேணும் சேமிச்சு வைக்க ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பா யாருக்கு அப்படின்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை யாரெல்லாம் ஸ்கிப் பண்றீங்களோ அவங்களுக்கு உடம்பு வெயிட் போடும். எப்படின்னா, இவன் சாப்பிட மாட்டேங்கிறான்ப்பா ஒழுங்கா, நாளைக்கு சாப்பிடலன்னா என்ன செய்யறது, நம்ம கொஞ்சோண்டு எடுத்து சேர்த்து வச்சுப்போம் அப்படின்ட்டு. இப்ப டெய்லி ஒரு 10 ரூபா உங்களுக்கு மிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, 100 ரூபா வேணும், 10 ரூபா மிஞ்சுது, அதுல என்ன செய்வீங்க, திருப்பி ஒரு 100 ரூபா நோட்டா எடுத்து ஒரு கடுகு டப்பா இதுலயாவது போட்டு வச்சுப்பீங்கல்ல, இல்ல பர்ஸ்ல வச்சுப்பீங்கல்ல, பேங்க்ல போட்டு வைப்பீங்கல்ல. அதே மாதிரி இது என்ன செய்யணும்னா, பாடி குளுக்கோஸை கிளைக்கோஜனா மாத்தி அதை ஒரு ஃபேட்டி பார்ட்டிகளா மாத்தி உங்க தொப்பையில, லேடிஸை பொறுத்த வரைக்கும் கைகள்லையும் பிரெஸ்ட்லயும் சேர்த்து வைக்கும். அதே மாதிரி தேவைக்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கிற மாதிரி எடுத்து வைக்கும். அதுதான் நீங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்றது. அப்ப இந்த வளர்சிதை மாற்றம் கரெக்டா இருக்கும்போது அந்த கொழுப்பெல்லாம் உடம்பு எரிச்சு உங்க தொப்பை அதுல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் போது என்ன உருவாச்சோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா அதுக்குண்டான நியூட்ரியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதனால பார்வை திறன் இன்க்ரீஸ் ஆகும். கண்ணுல இருக்கிற அழுத்தம், அதாவது அந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குளுக்கோமான்னு சொல்லுவாங்க, கண் அழுத்தம், அதெல்லாம் சரியாகும். கண் நோய்களை தடுக்கும். பார்வையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எலும்புகள்ல கால்சியமை உறிஞ்சிருக்கும். இதுல எல்லா விட்டமின் மினரல் இருக்கிறதுனால இப்ப நீங்க கால்சியம் சாப்பிட்டா நல்லதுன்னு நீங்க கால்சியம் எடுத்துட்டீங்கன்னா கால்சியம் மட்டும் போதாது, கால்சியமோட மெக்னீசியமும் இருந்ததுன்னா தான் அந்த கலவை வந்து உடம்பு ஏத்துக்கிற தன்மையில இருக்கும். அதோட விட்டமின் டியும் இருந்ததுன்னா தான் உடம்புல போய் அது எலும்புல ஸ்டோர் ஆகும். அதனால இதுல எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸும் இருக்கிறதுனால நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற கால்சியம் எடுத்து உடம்பு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஜென்ரலா நிறைய பேருக்கு எலும்புகள்ல பிரச்சனை எதனால வருது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நிறைய சமைத்த உணவுகளை சாப்பிடுறோம். அதுவும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும்போது உடம்போட பிஹெச் லெவல் கம்மியாயிடுது. அல்கலைன் லெவல்ல இருந்து அசிடிக் லெவல்ல மாறுது. அசிடிக் லெவல்ல மாறும்போது தான் கேன்சருங்கிறதுக்கும் உடம்புல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது ஆகாம இருக்கணுங்கிறதுக்கு உடம்புலயே ஒரு நேச்சுரலா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இயற்கையாவே ஒரு விஷயம் பண்ணும். என்ன அப்படின்னா, உங்க உடம்புல அசிடிக் தன்மை அதிகமாயிடுச்சுன்னா அது அல்கலைன் லெவலுக்கு மாத்துறதுக்கு உடம்பு என்ன செய்யும்னா, அந்த இடுப்பு எலும்பு இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சமா துளியோண்டு கடன் வாங்கிக்கோ, வாங்கி ரத்தத்துல போட்டு இங்க எல்லாத்துலயும் கொடுத்துரு, அப்ப ரத்தத்தோட பிஹெச் பேலன்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி உடம்புல எலும்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கி கொஞ்சமா வாங்கி நம்ம அல்கலைன் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கும். அப்ப கொஞ்சம் வயசாகும் போது அப்படியே நடந்துகிட்டே இருந்தான்ப்பா, உட்கார்ந்த மாதிரி தான்ப்பா வீழ்ந்தேன், உடஞ்சி போச்சுப்பா எலும்பு அப்படிம்பாங்க. கரெக்டுங்களா? அப்ப எலும்புகளோட ஆரோக்கியம் முக்கியம். அதுக்கு பிஹெச் பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும். இது நம்முடைய ப்ராடக்ட்ல பிஹெச் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு, அல்கலைன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால எலும்புகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி எடை குறைப்பு. அப்பன்னா ஏற்கனவே நான் எடை குறைவா இருக்கேனே, அப்ப நான் இன்னும் எடை குறைஞ்சிருவேனா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இது எடை குறைப்புன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்.
கம்மியா இருக்கிறவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நிறைய இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத கொழுப்பை கம்மி பண்ணி கொடுக்கும். அது மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது அதற்குண்டான திறன் என்ன, அந்த மைட்டோகாண்ட்ரியால ஏடிபி ப்ரொடக்ஷன் நல்லா இருந்ததுன்னா தான் நீங்க உடற்பயிற்சி செய்ய முடியும், ஆக்டிவிட்டிஸ் வேகமா நடந்து போறது வரதெல்லாம். இப்ப கடைசியா ஒரு டெஸ்டிமோனி சொல்லும்போது ஒரு மேடம் சொன்னாங்கல்ல, முன்னாடி நடக்கவே முடியாதுங்க, இப்ப நல்லா வேகமா நடக்க முடியுது அப்படின்னாங்கல்ல. அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல போய் இது செய்யறதுனால. அது மாதிரி பசி வந்து சில பேருக்கு ரொம்ப பசிட்டே இருக்கும். இந்த பசிக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு. சில பேர் கவலையா இருக்கும்போது, டென்ஷனா இருக்கும்போது பிங் ஈட்டிங்பாங்க, அதே மாதிரி சாப்பிட்டு உடம்பு ஏறவங்களாம் இருக்குங்க. இதுல என்ன நடக்கும்னா மன ஆரோக்கியமும் கொடுக்கும். டோப்பமைன், மெலட்டனின், செரோட்டோனின், இத மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் இதுல சுரக்கிறதுனால உங்களுக்கு அதே மாதிரி தேவையில்லாத பசியெல்லாம் இருக்காது. பசி கட்டுப்பாடோட இருக்கும். அது மாதிரி பல் சொத்தை, உங்களுக்கு பல்லு மேலதான் பாத்தீங்கன்னா எலும்பு எனாமல் இருக்கும். உள்ளுக்குள்ள அதுக்குள்ள நரம்புகள்லாம் இருக்கு, அங்க ரத்த ஓட்டம்லாம் போகணும். அங்க சரியான ரத்த ஓட்டம் போகாம அங்க கிருமிகள் தங்கி, பூஞ்சைகள் தங்கி வரும்போது பல் சொத்தை ஆகும். இது என்ன செய்யும், பூஞ்சைகளை அழிக்கும். அப்ப என்ன நடக்கும், பல்லுக்குள்ள அந்த வேர் வழியா போய் ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தி அங்க இருக்கிற தேவையான நியூட்ரிஷன்லாம் கொடுக்கும்போது பல் சொத்தையும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல இதய செயல்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்முடைய உடம்புல அதிகபட்சமா மைட்டோகாண்ட்ரியா எந்த எந்த இடத்துல செல் இருக்குன்னா மூளையிலையும் இதயத்திலையும் தான். இப்ப மற்ற செல்கள்ல அவரேஜா ஒரு 7ல இருந்து 20 இருக்கு அப்படின்னா, இதயத்துல இருக்கிற செல்கள்ல 5000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. பவர் ஹவுஸ். அத்தனை பேட்டரி போட்டு வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னா அது நிற்கவே முடியாது, நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டே இருக்கணும். மூளையும் அது நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அது வேலை செஞ்சுட்டு இருக்கணும், நிற்கவே முடியாது. அப்ப இது மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல போய் சரி பண்றதுனால இதயத்தை பலப்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கெல்லாம் வந்து இதயத்தோட சுவர்கள்லாம் தடிமன் ஆயிருக்கும், அவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ரத்த அழுத்தத்து, அந்த ஹைப்பர் டென்ஷன் அதெல்லாம் கம்மியாகும். இதயத்தோட செயல்திறன் இன்க்ரீஸ் ஆகும் இதை ரெகுலரா எடுத்துக்கும் போது. முடி உதிர்றது வந்து தடுக்கும். அந்த சாப்பால்மெட்டோங்கிற விஷயம் மட்டும் இல்ல, அதே மாதிரி நிறைய மூலிகள் இருக்கு. அது என்ன செய்யும்னா முடி உதிர்வை தடுக்கும், முடி அடர்த்தியா பண்ணி கொடுக்கும். அந்த கொத்து கொத்தா வளரும்னு சொன்னாலும் அது. அதே சமயத்துல தேவையில்லாத இடங்கள்ல ரோமம் வளர்றத தடுக்கும். கல்லீரலை பாதுகாக்கும். நம்ம உடம்புலயே ராஜ உறுப்பு முக்கியமான உறுப்புனா இதயத்தை விட முக்கியமான உறுப்புங்கிறது என்னன்னா கல்லீரல் தான். அந்த கல்லீரல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். என்னதான் ப்ராப்ளம் வந்ததுனால அதுல ஒரு 5% நல்லா இருந்ததுனாலே மீதி 95% அதை உருவாக்கும் திறன். ஆனா அதோட செயல்திறன் நல்லா இருக்கணும்னா அதோட பீக் ஒர்க்கிங் டைம்ங்கிறது மிட் நைட்ல 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அது வேலை செய்யறதுக்கு உண்டான நேரம். ஆனா நாம என்ன செய்யறோம், நைட்டு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்து டிவி பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது அப்படின்னு இருக்கும்போது அது சரியா வேலை செய்யாது. அது 1:30 மணிக்கு வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் முன்னாடியே நாம ஃபிளாட்டா படுத்து ஃபுல் ரெஸ்ட் கொடுத்து ரத்த ஓட்டம், அந்த பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி ஒரு நார்மலைஸ் பண்ணி அதுக்கு முழுசா எல்லா பிளட்டும் போய் வர மாதிரி நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்ப அந்த கல்லீரல்ங்கிறது வந்து நல்லா வேலை செய்யும். ஆனா இன்னைக்கு அப்படி ஏதாவது நடக்குதா? நடக்கல. நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் போறாங்க. நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்குலாம் இந்த கல்லீரல் அப்படிங்கிறது பிரச்சனைகள் இருக்கும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தான் கல்லீரல் பிரச்சனைம்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு கல்லீரல் பிரச்சனை, ஃபேட்டி லிவர்னு பார்க்கணும். இன்னைக்கு 30-40% ஹோம் மேக்கர் லேடிஸ்க்கே ஃபேட்டி லிவர் இருக்கிறதா ஆராய்ச்சி சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா நாம நம்ம உடம்ப சரியா பாதுகாக்காததான். அப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் என்ன செய்யும்னா அதுல இருக்கிற நச்சுக்களை நீக்கிற வேலை தான் கல்லீரல் செய்யுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், சில பேர் வந்து தண்ணி அடிச்சு அதுல நிறைய நச்சுக்களை சேர்க்கிறாங்க. நான் தண்ணி எல்லாம் அடிக்கிறது இல்ல, நான் டீடோட்டலர். என்ன சுகருக்கு காலையில 4 மாத்திரை, மத்தியானம் ஒரு 6 மாத்திரை, நைட் ஒரு 10 மாத்திரை தான் போடுறேன் அப்படின்னா அது அதோட பெரிய விஷயம். மாத்திரை யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க கல்லீரலை பாதிப்புக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நச்சுக்களை இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணுது. அடுத்தது உடலை சுத்திகரிக்கிற வேலை. உடல்ல இருக்கிற எல்லா நச்சுக்களும், நம்ம உடம்புல பெரிய ஆர்கன் அப்படிங்கிறது தோல். தோல் வழியா உள்ளேயும் நச்சுக்கள் வரும். நம்ம சுவாசிக்கும் போது, வெளில போகும்போது, பொல்யூஷன், அந்த காத்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா தோல் வழியாகும். தோல்ல வந்து வியர்வை சுரப்பிகள்லாம் இருக்குல்ல,
அது வழியா நச்சுக்கள் வரும். அதே மாதிரி வெளில போகும்போது நிறைய பாக்டீரியாஸ் கிருமிகள்லாம் இருக்கு பாருங்க. அதுவும் தோல் மூலமா பரவும், அதுவும் தோல் மூலமா உள்ளேயும் போகும். சிறுநீரக சுத்திகரிப்பு, கல்லீரக சுத்திகரிப்பு இதெல்லாம் இந்த எலிக்சர் மிக்ஸ் கிளியர் பண்ணுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்புக்கு நம்ம ரத்தத்துல வெள்ளை அணுக்கள்னு இருக்கு. அதே மாதிரி ஹீமோகுளோபின், ஹீம்னா அயன், குளோபின்ங்கிறது ஒரு வித புரதம். நாம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து ஒரு 13 விதமான புரதங்கள், அத்தியாவசியமான புரதங்கள் தான் நாம எடுத்துக்க முடியும். ஆனா இத 1.5 லட்சம் வெரைட்டில நம்ம உடம்பு சிந்தசைஸ் பண்ணிக்கிறது, அதாவது உருவாக்கிக்குது. நம்ம வீட்டுல ரவா வாங்கிட்டு வந்தா, ரவா வந்து அவங்க பொங்கலாவும் பண்ணுவாங்க, தோசையாவும் பண்ணுவாங்க, உப்புமாவும் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்நாக்ஸாவும் பண்ணி தருவாங்கல்ல. அதே மாதிரி உடம்பு ஒரு 13 விதமான புரதங்களை கொடுத்தாச்சுன்னா, அது 1.5 லட்சம் விதமான புரதங்களை தேவைக்கு தகுந்த மாதிரி மாத்தி உடம்பு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தானாவே பண்ணிக்குது. அப்ப இந்த ப்ராடக்ட் என்ன செய்யுதுன்னா, நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் அந்த சிந்தசைசேஷனை பெட்டரா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால என்ன ஆகும்னா, நம்முடைய இம்யூனிட்டி டெவலப் ஆகும். உள்ள ஒரு வெளியில இருந்து ஒரு கிருமி வருது, உடம்பு என்ன செய்யும் அப்படின்னா, இதை எந்த காம்பினேஷன்ல போட்டா இது செத்து போகும் அப்படின்னு ட்ரை பண்ணும். ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 9900 தடவை புதுசா கண்டுபிடிச்சு பார்த்துட்டு கடைசியா தான் அந்த டங்ஸ்டன் இழைய கண்டுபிடிச்சாராம். அதே மாதிரி நம்ம உடம்பும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்கு பார்க்கும். அதுக்கப்புறம் ஒரு காம்பினேஷன்ல அது அழிஞ்ச உடனே நோட் பண்ணி வச்சுக்கும் டைரியில. டைரிங்கிறது டிஎன்ஏல நோட் பண்ணி வச்சுக்கும், இந்த காம்பினேஷன்ல போட்டா இந்த கிருமி செத்துரும் அப்படின்ட்டு. இப்ப கோவிட் டயத்துலாம் நமக்கு ஒரு வேக்சின் போட்டாங்கல்ல, அது என்ன அப்படின்னா, அந்த கோவிட் வைரஸை தான் நம்ம உடம்புல செலுத்தினாங்க. ஒண்ணு தீவிரம் குறைக்கப்பட்ட, இல்லைன்னா இறந்த அந்த கிருமிகளை தான் நம்ம உடம்புல செலுத்துறாங்க. செலுத்தின உடனே என்ன ஆகும், நம்ம உடம்பு ஒரு காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணி பார்க்கும். அதனாலதான் அந்த தடுப்பு மருந்து போட்ட உடனே ஒரு 2 நாளைக்கு ஒரு ஜுரம் இருக்கும். ஜுரம்ங்கிறது, ஃபீவருங்கிறது நம்ம உடம்பு அந்த எதிர்ப்பு வேலையை செய்கிறதுன்னு அர்த்தம், எரிக்கிற வேலையை செய்கிறதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை நம்முடைய எலிக்சர் மிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மன அழுத்தம், இதுல இருக்கிற சில இன்கிரீடியன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, மனதுக்கு வந்து ஒரு அமைதியை தரும். இந்த மனது அமைதியா இருக்கும் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுனீங்கன்னு வச்சுங்க, மனசு அமைதியாகும். அப்ப ஒரு விதமான ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். நல்ல காமெடியான சீன் பார்த்தீங்கன்னா, வாய் விட்டு சிரிச்சிங்க அப்படின்னா ஒரு வித ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். இல்லறத்துல தாம்பத்தியத்துல ஈடுபடும் போது ஒரு விதமான ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். அதே மாதிரி நல்ல இருட்டு அறையில நீங்க படுக்கும் போதுதான் அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம மன அழுத்தத்தை சரி பண்றதுக்கு, நம்ம தூக்கத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இதெல்லாம் நம்முடைய எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி கொலஸ்ட்ரால்ங்கிறது நல்லதா கெட்டதா? நாயகன்ல சொல்லுவார்ல கமல்ஹாசன், தெரியலையேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்ம கொலஸ்ட்ரால் வந்து கெட்டதுன்னு ஃபார்மா சொல்லிட்டு இருக்கு. கிடையாது. கொழுப்புகள் உடம்புக்கு தேவை. நல்ல கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள்னு இருக்கு. ஒமேகா 3 அப்படிங்கிற நல்ல கொழுப்பு எவ்வளவு குழு நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளவு குழு நல்லது. சில விட்டமின் இருக்கு, விட்டமின் A, D, E, K, இதெல்லாம் கொழுப்புல தான் கரையும். கொழுப்புல கரைஞ்சது எண்ணெய் சத்து, கொழுப்பு சத்து இருந்ததுன்னா தான் உடம்பு முழுக்க அது டிராவல் ஆகி போகி தேவையான இது சொல்லணும். உங்க செல்லு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற வால், ஜவ்வு மாதிரி அது சுத்தி இருக்கிற வால் நல்ல கொழுப்பால ஆனது. அந்த கொழுப்பு இல்லை அப்படின்னா ஸ்கின் வந்து நல்ல பளபளன்னு ஒரு எலாஸ்டிக் தன்மையோட இருக்காது. அப்போ கொழுப்புங்கிறது வேணும். ஆனா உங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால, LDL கம்மி பண்ணி நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். அது ஒரு சமநிலையோட இருக்கணும். இந்த சமநிலையை இந்த எலிக்சர் மிக்ஸ் சிறப்பா பராமரிக்குது. ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. ஏன்னா ரத்த குழாய்களை அடைச்சிருக்கிற LDL கெட்ட கொலஸ்ட்ரால இது அடிச்சு கொண்டு போயிடுது. அதனாலதான் சில பேருக்கு இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட உடனே சில பேருக்கு ஒரு ஹெட்ஏக் வர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இது போய் எல்லா ரத்த குழாயில இருக்கிற அடைப்புகள்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி வெளில தள்ளும் போது, ரத்த ஓட்டத்தை மிகைப்படுத்தும் போது கண்டிப்பா அந்த
தலைவலி உங்களுக்கு அதனாலதான் சில சமயம் ஃபீல் ஆகும். அது மாதிரி சோர்வில் இருந்து ஒரு டயர்டு ஃபீலிங்ல இருந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணி கொடுக்கும். ஒரு ஆற்றல், ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். தூங்கினா ஒரு 4 மணி நேரம் தூங்கினாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நிம்மதியான தூக்கமா இருக்கும். உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள அந்த செல், அதாவது வயதாக வயதாக நம்ம உடம்புல செல் உருவாகிறது இறக்கிறது ரெண்டுமே நடந்துட்டு இருக்கும். குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா செல்கள் உருவாகிறது அதிகமா இருக்கும், அதனாலதான் வளர்ச்சி அவங்களுக்கு அதிகமா இருக்கும். வயதாக வயதாக செல் உருவாகும் தன்மை கம்மியாகும், அதனாலதான் சுருக்கம் எழுது தோல்ல தளர்ந்து போகிறது இதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த செல் புதுப்பிக்கிற ஆற்றல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு புது புது செல் உருவாயிட்டு இருக்கும். அதுக்கு குழந்தை பிறக்கும் போதுல இருந்தே நம்ம உடம்புல ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டெம் செல் என்ன ஆகும்னா முடின்னா முடியா மாறும், கண்ணுன்னா கண்ணா மாறும், காதுன்னா காதா மாறும். இதயத்துல இருக்கிற டிஷ்யூவா எந்த இடத்துல வேணாலும் இந்த சீட்டு கட்டு விளையாடும் போது 52 கார்டு இருக்கும், கூடவே இன்னொரு 3 கார்டு கொடுப்பாங்க ஜோக்கர் அப்படின்ட்டு. நாம ஜோக்கரை ஜோக்கர்னு நினைப்போம், ஆனா ஜோக்கர் கிடையாது. அது எங்க வேணாலும் போய் யாருக்கு பதிலான வேணாலும் கிங்கா வேணாலும் உட்காரும், கியூனா வேணாலும் உட்காரும், ஏசா வேணாலும் உட்காரும். அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எந்த செல்லா வேணாலும் போய் அந்த செல்லுக்கு மாற்றா உட்கார்ந்துட்டு இருக்கும். இதே விஷயம் தான் நீங்க சர்க்கஸ் எல்லாம் போனீங்கன்னா அங்க பஃபூன் இருப்பாங்க. ஆனா அந்த பஃபூன் வந்து ஆளினால் அழகுராஜா, யார் இல்லைனாலும் எல்லாரோட இடத்தையும் அவரால் நிரப்ப முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கு. வயதாக வயதாக அந்த ஸ்டெம் செல் கம்மியாகும். இந்த நம்முடைய எலிக்சர் மிக்ஸ்ல 2 ஸ்டெம் செல் ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னு கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், இன்னொன்னு ரெட் பீச் பழத்தோட ஸ்டெம் செல்ஸ். இதெல்லாம் நம்முடைய செல் புதுப்பிக்கிறத இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரத்த அணுக்களை, ரத்த அணுக்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 3 மாதத்திற்கு ஒரு ட்ரிப் நீங்க ரத்த தானம் பண்ணலாம் அப்படிம்பாங்க. காரணம் என்னங்க, ரத்தம் உருவாயிட்டே இருக்கும், ரத்த அணுக்கள் உருவாயிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு 3 மாசமும் நீங்க 350 ml ரத்தத்தை நீங்க டொனேட் பண்ணலாம். அந்த அளவு உடம்புல ரத்த அணுக்களை இது உருவாக்கிட்டு இருக்கும். தசைகளை, தசை நாரை பலப்படுத்தும். நீங்க போய் ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க மசில்ஸ் எல்லாம் பம்ப் ஆகுது, அப்படியே கெட்டு மஸ்தான தேகமா மாறுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க போய் முதல் நாள் ஒரு 5 கிலோல டம்பிள்ஸ் எடுத்து அடிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும், அந்த தசைகளை நீங்க கிழிக்கிறது தான் அந்த வேலை. கிழிச்ச உடனே என்ன ஆகும், மறுநாள் எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா இல்லை இந்த தசைகள், அதை என்ன செய்யணும், நான் பலப்படுத்தணும். பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் புரோட்டீன் எல்லாம் வாங்கி அப்படியே அது மேல ஒரு லேயர் லேயரா சுத்தி சுத்தி அந்த தசைகளை பலப்படுத்தும். அதே மாதிரி பலப்படுத்துறதுக்கு அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் கரெக்டா இருக்கணும். இந்த ப்ராடக்டை உங்களோட அந்த தசை வலிமை அதிகரிக்கும். அதே மாதிரி கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணு தசை நீளும் சுருங்கும், நீளும் சுருங்கும். அந்த தசை மீட்பு அந்த திறனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நினைவாற்றல், ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராடக்டை உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு சாவி கிளம்புற நேரத்துல அவசர அவசரமா போய் எங்கேயோ வச்சிட்டோமே அப்படின்னு தேடுவோம். ஏன் அப்படின்னா நீங்க வச்சது நீங்க தான், ஆனா ரெஜிஸ்டர் ஆனது எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அது மாதிரி ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான், படிக்கிறான், நல்லா வீழ்ந்து வீழ்ந்து படிக்கிறான். எக்ஸாம் ஹால் போய் உட்கார்ந்த உடனே அவனுக்கு படிச்சது ஞாபகம் வரல. காரணம் என்னன்னா, படிச்சதை எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது செட்டுன்னு எடுக்க முடியல. எங்க வச்சிருக்கோம்னு எடுக்க முடியாம தேடுற மாதிரி அது தேட முடிய மாட்டேங்குது. இதை ரெகுலரா எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபோக்கஸ்டா இருக்கும். எங்க வச்சோம் அப்படிங்கிறது, அந்த ரூட், இந்த பாதையில போய் அங்க போய் வச்சோம் அப்படிங்கிறது கரெக்டா தெரியும். அந்த நினைவாற்றல் அதிகரிக்கும், கவனம் அதிகமாகும், நரம்பு செல்கள் பாதுகாப்போம். அதுல டிச்சிலா கேட்டிக்குவாங்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஒற்றை தலைவலி, மைக்ரேனை சரி பண்ணும். இரும்பு சத்து குறைபாட்டை சரி பண்ணுது. இது இரும்பு சத்து குறைபாடுனா இதுல இரும்பு சத்து இருக்குன்னு அவசியம் இல்லை, இதுலயும் இரும்பு சத்து இருக்கு. ஆனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலயும் நிறைய இரும்பு சத்து இருக்கு. அந்த இரும்பு சத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிற வேலையை இது சரி பண்ணுது. அதனால என்னன்னா, ரத்த சோகை அனிமிக்க சரி பண்ணுது. கொலோஜன்ங்கிறது என்னன்னா, நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி. முகத்துல வயதானவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சுருக்கம் சுருக்கமா அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு முகமே தொங்கி போன மாதிரி இருக்கும். ஜென்ரலா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, மேலிருந்து கீழாக தேய்க்கக்கூடாது, கீழிருந்து மேலாக தான் நீங்க ஏதாவது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி,
சோப்பு போடுறதால ஆக்சுவலி முகத்துக்கு சோப்பு போடக்கூடாது, ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணணும். அது மாதிரி பண்ணும்போது என்னன்னா அப்போடு தான் நம்ம செய்யணும். நம்ம டவுன்வேர்டா அந்த ஸ்ட்ரோக் இருக்கக்கூடாது. இது வந்து பியூட்டிஷியனுக்கெல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த கொலோஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த எலாஸ்டிசிட்டி தன்மை இழுத்தா திருப்பியும் அப்படியே கொண்டு போய் வச்சுக்குது பாருங்க. அந்த ஒரு பொசிஷனுக்கு வருது பாருங்க. அந்த எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். முடி மற்றும் நகம். இந்த நகம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான உறுப்பு. அந்த நகத்தையும் சரி பண்ணும், முடியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும், மூட்டுகளை ஆரோக்கியமா வச்சிருக்கும். வாதம் வாதம் அப்படிங்கிறது வாதம் கபம் பித்தம்ல இருக்கிற வாதம் தான். இந்த வாதம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, மிகுந்தாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. இது வாதம் கபம் பித்தம் சரி பண்றதுனால வாத நோய்களையும் சரி பண்ணுது. பக்கவாதம், முடக்குவாதம், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் வாதம், இதே மாதிரி வாதங்களை சரி பண்ணுது. மூட்டு இயக்கங்களை சரி பண்ணுது. அந்த இடத்துல இருக்கிற நச்சுக்கள்லாம் நீக்கிடுச்சுன்னு வச்சுங்க, அதோட ஃபிளெக்சிபிலிட்டி பெட்டரா இருக்கும்ல. இப்போ ஒரு மிஷின் இருக்கு, அது துரு பிடிச்சி போயிருந்ததுன்னா சரியா இயங்காது. அதுல இருக்கிற துருவெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணியாச்சுன்னா அது வேலை செய்யும். அதே மாதிரி இது வேலை செய்ய வைக்கும். தூக்கமின்மையை சரி பண்ணும், தூக்கத்தோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணும். தூங்கம் கம்மியா இருந்ததுனாலும் அந்த ரெஸ்ட் பாடிக்கு நல்லா கிடைக்கும். அதனால மூளைக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். ஹார்மோன்கள், இப்ப ஹார்மோன்கள்ங்கிறது பீனியல் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. தைராய்டு சுரப்பி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆர்கன், கரெக்டுங்களா? இந்த தைராய்டு சுரப்பி ஹைப்போவா இருந்தாலும் சரி, ஹைப்பரா இருந்தாலும், அதிகமானாலும் குறைந்தாலும் பிரச்சனை. அப்ப இது எல்லா சுரப்பிகளையும் சரி பண்ணுது. இப்ப கணையம் அப்படிங்கிறது ஒரு நாளமில்லா சுரப்பி. அதே மாதிரி சுரப்பிகளை சரி பண்ணுது. அதோட வேலையை எவ்வளவு செய்யணுமோ அந்த அளவுக்கு தான் செய்யணும். அதே மாதிரி செய்யும். சமநிலை செய்யணும். திசுக்களை புதுப்பிக்கிறது, காயங்களை சீக்கிரமா ஆற்றுது. இப்ப கூட நடுப்புற ஒரு 2 டெஸ்டிமோனி பார்த்தோம். காயம் ஒரு வாரத்திலேயே சரியானதெல்லாம் டெஸ்டிமோனியல் பார்த்தோம் இல்லைங்களா? எலிக்சர் மிக்ஸ்ல இந்த ஸ்டெம் செல் இருக்கிறதுனாலையும், இந்த டிச்சிலா கட்டிகோ போன்ற ப்ராடக்ட் இருக்கிறதுனாலையும் திசுக்கள்லாம் சரியாகுது. எலும்புல அந்த எலும்பு புரை நோய் அப்படிங்கிறது என்னன்னா, நான் முன்னாடி சொன்னதுதான். உடம்புல வந்து அசிடிக் லெவல் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, தன்னைத்தானே அது சரி பண்ணிக்கிறதுக்காக எலும்புல ஓட்ட போட்டு கொஞ்சம் கால்சியம் எடுத்துட்டு வந்து சரி பண்ணிடும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த ரைட் சைட்ல இருக்கிறது கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான எலும்பு, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அந்த எலும்பு புரை வந்த எலும்புன்னு வச்சுங்க. அப்ப இதுல திருப்பியும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம என்னதான் செஞ்சாலும் ஸ்டோர் பண்ண முடியாது. 30 வயது வரைக்கும் தான் நம்ம எலும்புகள்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்றது மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப எல்லாருமே சரியான ஒரு சப்ளிமெண்டேஷன்ங்கிறது இருக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலயும் கால்சியம் இருக்கு. அதை உடம்பு சரியா எடுத்துக்கணும் அப்படின்னா மெக்னீசியம், விட்டமின் டி இதெல்லாமும் சேர்ந்து இருக்கணும். இதை எடுத்துக்கும் போது இந்த காம்பினேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். நார்ச்சத்து, புரதம், தாது உப்புகள், விட்டமின்கள் எல்லா சத்துக்களும் இதுல இருக்கு. சிறுநீர் பாதையில தொற்றுக்களும் வரலாம். அதாவது சில கிருமிகளால வரக்கூடிய பாதிப்புகள் இருந்தாலும் சரி, ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கத்தினால இருந்தாலும் சரி, இது சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சிறுநீரகத்துல கோடிக்கணக்கான ஃபில்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபில்டர்ஸ்ல கால்சியமா இருந்ததுனாலும், கொழுப்புகளா இருந்தாலும் சில அதுல வந்து கற்கள் தங்கி போயிடும். இதுல இருக்கிற நெருஞ்சி முள் அப்படிங்கிற ப்ராடக்ட் இந்த கற்களை கரைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இந்த சிறுநீரகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்சுலினோட அளவை கட்டுப்படுத்த சில பேருக்கு பாத்தீங்கன்னா இன்சுலின் அதிகமாகவும் இருக்கும், சில பேருக்கு இன்சுலின் கம்மியா இருக்கும், சில பேருக்கு சுரக்கிற இன்சுலின் குவாலிட்டியா இருக்காது, சில பேருக்கு வந்து இன்சுலின் குவாலிட்டியா இருந்தாலும் சாப்பிட்ற சாப்பாடு சரியான குவாலிட்டியா அது குளுக்கோஸ் இல்லாதனால ரத்தத்துல போய் சேராது. அப்ப என்ன ஆகும்னா எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் சுரக்கும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிடும்போது நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து போகிற மாதிரி சாப்பிட்றது தான் சரியான சிஸ்டம். நம்ம டிவி பார்த்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இப்படியெல்லாம் சாப்பிட்டா அந்த சாப்பாடு முழுமையா ஜீரணம் ஆகாது. அப்ப உணவு உட்கொள்றதும் கரெக்டா இருக்கணும், இந்த ப்ராடக்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுல நமக்கு தெரியும் இன்சுலின் மட்டும்தான். ஆக்சுவலி கணையத்துக்கு வந்து ஆல்பா செல், பீட்டா செல், தீட்டா செல்னு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான திரவங்களை, ஆரோக்கியத்துக்கு தேவையான திரவங்களை சுரக்குது. அது எல்லாத்தையுமே இது சப்போர்ட் பண்ணும். செல்லுல இருக்கிற டேமேஜை சரி பண்ணுது. டிஎன்ஏ லெவல்ல
இது பாதுகாக்கும். மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வளர்சிதை மாற்றத்தை வந்து மெட்டபாலிக் ரேட். நீங்க சும்மாவே படுத்திருந்தாலும் உங்க உடம்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி தேவை. ஏன் அப்படின்னா உங்க மூளை வேலை செய்யணும், உங்க இதயம் வேலை செய்யணும், உங்க கிட்னி வேலை செய்யணும், உங்க கல்லீரல் வேலை செய்யணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு தேவை. இந்த உணவுக்கு எத்தனை கலோரி தேவை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும். அந்த மெட்டபாலிக் ரேட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஆனா இதை எடுத்துக்கும் போது அது ஒரு சீரான லெவல்ல இருக்கும். நம்முடைய எலிக்சர் மிக்ஸ அந்த மெட்டபாலிக் ரேட்டை வந்து ஒரு கன்சிஸ்டன்சியா வச்சிருக்கும். ஆற்றல் உற்பத்தி, தேவையில்லாத கொழுப்பை எரிக்கிறது. இந்த புரதம் உள்ள போகும்போது அது பல்வேறு புரதங்களை சிதைச்சு வேற வேறையா மாத்தி எடுக்கணும்னு சொன்னால அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். தைராய்டு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு. ஹார்மோன் உற்பத்தி. நம்ம நாளமில்லா சுரப்பிகள்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரத்த ஓட்டம் மாதிரி கிடையாது. அதுக்கு உடல் பயிற்சி, உடல் உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். உடல் உழைப்பு இருந்துன்னா தான் அந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிற நிணநீர் ஓட்டம்ங்கிறது சரியா இருக்கும். நாம என்னதான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாலும் நம்ம சீரான உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், நல்ல சிந்தனை, ஆரோக்கியமான பாசிட்டிவ் திங்கனை, அவன் வீணா போகணும்ப்பா, அவன் மேல இருக்கிற கோபம் அப்படிங்கிற மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு இருக்கும்போது இந்த நாளமில்லா சுரப்பிகள் நல்லா வேலை செய்யும். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சிறுநீரக கற்களை இது நீக்கும். புரோஸ்டேட் வீக்கத்தை சரி பண்ணும். மலச்சிக்கலை இதை எடுத்த உடனே எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டாய்லெட் போறது ஃப்ரீயா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு போறதே கஷ்டமா இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ 2 ட்ரிப்பு கூட ஃப்ரீயா போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பலமுறை போறவங்களுக்கும் 2 முறை போனாலே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மலக்குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ்களை இது வளர்க்கிறது. ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பாக்டீரியாக்களை சப்போர்ட் பண்ணுது. இது மூலம் பைல்ஸ்க்கு இது நல்ல தீர்வா இருக்கு. அலர்ஜி, உடம்புல அலர்ஜிங்கிறது வந்து ஸ்கின்ல வரலாம், வெளிப்பக்கம் உள்பக்கமும் இருக்கலாம். அந்த அலர்ஜியை வந்து சரி பண்ணுது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்ததுனாலும் சரி பண்ணுது. நம்ம உடம்புலயே மிகப்பெரிய ஆர்கன் வந்து தோல் தான். இந்த ஸ்டெம் செல்ஸ் மாதிரி ப்ராடக்ட் இதெல்லாம் சேர்ந்து பெரிய சப்போர்ட் பண்ணுது. நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. நரம்பு மண்டலம்ங்கிறது சிக்னல் டிரான்ஸ்மிஷன், முன்னாடியே சொன்னால அந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷன் பெட்டரா இருக்கு. ரத்தம், நம்ம உடம்புல ரத்தம் சரியான அளவுல இருக்கணும். அதுல இருக்கிற தாதுக்கள், விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் சரியான அளவுல இருக்கணும். அது நல்ல குவாலிட்டியா இருக்கணும். இது எல்லாம் இருந்ததுன்னா தான் உடம்புக்கு தேவையான சத்து ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேரும். அதை இது சரி பண்ணி கொடுக்குது. இளைஞர்களுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது. இளைஞர்களுக்கு மட்டும் அப்படின்னா முதியவர்களும் ஒரு இளமையா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ஆற்றலை கொடுக்குது. ராஜ உறுப்புகள், நம்முடைய இதயம், சிறுநீரகம், நுரையீரல், கல்லீரல், கணையம் அப்படிங்கிற மாதிரி ராஜ உறுப்புகளை நல்லபடியா அதோட ஆப்டிமல் ஹெல்த்துக்கு கொடுத்து வேலை செய்ய வைக்குது. உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்குது. கொழுப்பை எரிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணுது. சர்க்கரை நோய் வருவது, அதாவது வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வருமுன் காப்போனாவும் இது செயல்படுது. இது ஆற்றல் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணதே 997 பேருக்கு கொடுத்துட்டு 992 பேருக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிறது இது ஒரு பக்கா டாக்குமெண்டேஷன். இது இந்த 15 வருடங்கள்ல சிறப்பா இந்த நிறுவனம் இந்த டாக்குமெண்டேஷன் கொடுத்திருக்கு. குழந்தை பாக்கியம்ங்கிறது 100% ரிசல்ட் நம்ம ப்ராடக்ட்ல. இது ஆண் பெண் 2 பேருக்குமே. பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் போன்ற பூஞ்சை தொற்றுகள் அதே மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தும் பாதுகாக்குது. மாதவிடாய் பிரச்சனைகள், இந்த மாதவிடாய்ங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு உடம்புல தேவையில்லாத ஒரு விஷயம், கழிவுகள் போகுது அப்படின்ட்டு. அது கழிவுகள் தான். ஆனா என்ன அப்படின்னா எண்டோமெட்ரியம் அப்படின்னு கருப்பைக்குள்ள ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு அதை பாதுகாப்பா வளர்க்கறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கொண்டு வந்து வச்சுட்டு அது ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்ச உடனே 28 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வெளியேற்றணும். இது வந்து அந்த ப்ராசஸ் கரெக்டா இருக்கணும். இந்த ப்ராசஸ்ங்கிறது வந்து சந்திரனோட சுழற்சியோட பெண்களுக்கு இருக்கும். அதனாலதான் 28 நாள் அப்படிங்கிறது. அப்ப இது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருந்ததுன்னா உங்களோட சுழற்சி சரியில்லைன்னு அர்த்தம். இதை எடுத்துக்கும் போது அந்த சுழற்சி கரெக்டா இருக்கும். அந்த அதிக உதிரப்போக்கு இல்லாம ஒரு நார்மலா இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான சத்துக்களை மட்டும் அங்க கொண்டு போய் வைக்கும். அது முடிஞ்ச உடனே ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்ச உடனே வெளியேற்றும். இந்த சைக்கிள் வந்து பக்காவா இருக்கு. அதனால என்ன ஆகும்னா இதே மாதிரி பெண்களை பார்த்தீங்கன்னா
அவங்க மாசத்துக்கு 30 நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ஒரு நாள் நல்ல மைண்ட் நல்லா பேசுவாங்க. ஒரு நாள் வந்து கடுப்படிப்பாங்க. ஒரு நாள் கோபப்படுவாங்க. ஒரு நாள் சத்தம் போடுவாங்க. ஒரு நாள் ஹிஸ்டீரியா அந்த மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட உடம்புல இந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி இரும்பு சத்து குறையும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு சோர்வு இருக்கும். நமக்கு என்ன செய்யும், ஒரு வலி வேதனைன்னு வந்ததுன்னா ஒரு கோபம் வரும். எல்லா மேலயும் எரிஞ்சு விழுவும். அதே மாதிரி உங்க துணைவி நல்லா இருக்கணும் அப்படின்னா, நீங்க நல்லா இருப்பீங்க. அவங்க நல்லா இருந்தா. அப்ப இந்த ப்ராடக்ட்ட அவங்களுக்கு ரெகுலரா குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹார்மோன் சமநிலையில இருக்கிறதுனால, இந்த ரத்தப்போக்கெல்லாம் சரியா இருக்குங்கிறதுனால, அவங்க மைண்ட் செட் வந்து நல்லா இருக்கும். அடுத்தது நுரையீரல். நுரையீரல்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற அந்த காற்று பைகள பிரிச்சு வச்சா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பிரிக்கலாமா. அந்த அளவுக்கு நம்ம நுரையீரல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இந்த நுரையீரல சரி பண்ணி கொடுக்கும். புற்றுநோய்களுக்கு சரி பண்ணும். புற்றுநோய்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா உடம்புல நம்ம செல்கள் நமக்கு ஆப்போசிட்டா வளரும் போதும், சில பூஞ்சைகள் வளரும் போதும், இதுக்கு நம்முடைய ப்ராடக்ட் ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் பண்ணுது. ஏன் அப்படின்னா, பாடியோட பிஹெச் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆக்சிஜனையும் கொடுக்குது. ஆக்சிஜன் எந்த செல்லுக்கு இல்லையோ, அந்த செல்லுல தான் புற்றுநோய்க்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் போது, இந்த புற்றுநோய் செல்கள் அழியுதுன்னு ஆராய்ச்சி சொல்லுது. புற்றுநோய்களுக்கு இது சிறப்பான தீர்வு. நம்ம மூளைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடுல 25% சக்தியும், சுவாசிக்கிற காத்துல 25% சக்தியும் மூளைக்கே தேவைப்படுது. அப்ப இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த பவருக்கும் எவ்வளவு தேவை இருக்குன்னு பாருங்க உடம்புல. தேவையற்ற ரோமங்கள் வளர்வதை தடுக்குது. எங்க தேவையோ அங்க வளர்க்கும். தேவையில்லாத இடத்துல இதை ரிமூவ் பண்ணும். பெண்களோட அழகு வசீகரமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கிறது. இதே மாதிரி சில ப்ராடக்ட்ஸ், சில ஹெர்பல்ஸ் வந்து கொலஜன்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுனால. மலட்டுத்தன்மை ஆண்களுக்குன்னா ஆண்மை குறைவு, பெண்களுக்குன்னா மலட்டுத்தன்மை நீக்குது. விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்குது. 0 ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்ததுனாலும் நம்முடைய ப்ராடக்ட் எக்ஸலண்டா வேலை செஞ்சு, டெஸ்டிக்கல்ல வேலை செஞ்சு, இது முழுதா விந்தணுவை உருவாக்குது. விந்தணு உருவாக்குறது மட்டும் இல்ல, அதோட ஷேப் கரெக்டா இருக்கணும். அந்த வேல் மாதிரி இருக்கிற அந்த ஷேப் இருக்கணும். அந்த ஷேப்போட அதோட நீந்தும் தன்மை, அது திறனோட போகணும், நீஞ்சி போகணும். அந்த மோட்டாலிட்டி அந்த இதுவும் சேர்ந்து இயக்கமும் பெட்டரா இருக்கும். சில ப்ராடக்ட் இது பகாமால விளையக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பரங்கியோட விதைகள், நெரிஞ்சியல் முள், இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், சிவப்பு பீச்ச ஸ்டெம் செல்ஸ், அது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இதெல்லாம் தான் தோள்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இது ஹார்னி கோட்வீட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். காதிசிப் அப்படிங்கிற ஒரு காளான், இது ஹிமாலயன் பயக்ராம்னு சொல்லுவாங்க. ஆண்மைத்தன்மைக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணுது. சீனி துளசி அப்படிங்கிற ஒரு சர்க்கரை நோய்க்கு எதிராக செயல்படக்கூடியது. பாசிஃப்ளோரா மன ஆரோக்கியத்தை கொடுக்கறது. நிறைய விட்டமின் சி உள்ள ஒரு பழம். பிளிகியா அப்படிங்கிற ஒரு வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற பழங்கள். இதே மாதிரி 12 விதமான மூலிகைகளோட கலவை தான் இது. ஓகேங்களா? இது ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு நிறைய ஆசைகள் தேவைகள் அப்படின்ட்டு இருக்கும். நிறைய வேண்டுதல் இருக்கும். ஆனா உடம்பு நோய்வாய்ப்பட்ட நபருக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த நோய் குணமாகணுங்கிற ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருக்கும். நமக்கு நூற்றுக்கணக்கான ஆசைகள் தானே தேவை. கரெக்டுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணு. இந்த வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சுவலி ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது முக்கியம். டாக்டர்களோட பங்களிப்பு நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்தியால இன்னைக்கு ஒரு சராசரி வாழ்நாள் ஒருத்தரோட 70 வயதுக்கு மேல அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா நம்முடைய டாக்டர் தான். இந்நேரத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய கிராட்டிடியூடோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கணும். ஆனா இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய டாக்டர்களோட ஆவரேஜ் வயசு தெரியுமா? 59. அத்தனை பேருக்கு அவங்க ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க. ஆனா அவங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க. அப்ப நம்ம மனசெல்லாம், நம்ம மைண்ட் செட் எல்லாம் என்னன்னா, இந்த இங்கிலீஷ் மெடிசின் இதெல்லாம் தான் கரெக்ட், நாம என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கா? ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. இது கரெக்டான்னு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரைட் சகோதரர்கள் தான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க 1903 அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம பாடத்திட்டத்துல இது இருக்கு.
ஆனா நம்ம பாடத்திட்டத்துல இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம தான் எல்லாத்துக்குமே முன்னோடி. இந்த சீன மருத்துவமும் சரி, நம்ம தமிழ் முறை இந்த மூலிகை மருத்துவமும் சரி, பல ஆயிரங்களுக்கு முன்பா, பல ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய மருத்துவ முறைகள். ஆனா ஆங்கில மருத்துவ முறைகள்ங்கிறது இப்ப ரீசெண்டா வந்தது. ஆனா அது டெக்னாலஜிய வச்சு அவங்க பெரிய லெவல்ல பண்றதுனால, அதோட ஒரு பண நோக்கத்துக்காக தான் அந்த மருத்துவம் அப்படின்னு நடக்கிறதுனால, அதற்கு முன்னுரிமை எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துடுச்சே தவிர, ஆனா நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயம், ஆக்சுவலி நம்ம ஆகாய விமானத்தை இந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 1895ல இந்தியால ஒருத்தர் இதே மாதிரி ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சு பறக்க விட்டுருக்காரு. நாம எல்லாத்துலயும் முன்னோடி. இயற்கை விஞ்ஞானத்துல நாம முன்னோடி. இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா, வேதங்கள்ல இருந்த சன்ஸ்கிருத ஸ்லோகத்துல இருந்த சில விஷயங்களை வச்சு இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு இந்த ஷிவ்கர் பாபுஜி தல்படே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளால முடியும். நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்களை இன்னைக்கு மஞ்சள் ஆரோக்கியம், மஞ்சள் அப்படிங்கிறது கிருமி நாசினி நம்ம அதை அவங்க எடுத்துட்டு போய் பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்கிற வேப்ப இலையில இருக்கிற மருத்துவ குணத்துக்கு அவங்க போய் பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. ஆனா நம்மள்ட்ட இருக்கிற இதே மாதிரி இயற்கை மூலிகைகள் நிறைய விதத்துல சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கு புது வருடத்தோட 2வது நாள். ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஆக்சுவலா நான் நியூ இயருக்கு முன்னாடி டிசம்பர் 31 எடுத்த ஒரு விஷயம். அந்த நியூ இயர்க்காக போட்ட பதிவு தான். ஆனா இந்த நேரத்திலையும் இதை திருப்பியும் பதிவிடுறதுல சந்தோஷத்தோட பதிவிடுறேன். ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரில் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்ததுன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் போவோம். அது பிளட் டொனேஷனுக்காக மட்டும்தான் இருக்குது. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு வருஷமும் புது வருஷத்தில் புதுசாக ரெசல்யூஷன் எடுக்கிறோம். இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணுன்ட்டு. ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். நாமளும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் எக்காரணத்தை கொண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, ஒரு நோயாளியாக போகக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். ஆரோக்கியமே மிகச்சிறந்த செல்வம். அதனால் ஆரோக்கியத்தை மேம்படுத்திப்போம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஆல் தி வெரி பெஸ்ட். ஆரோக்கியம் மட்டும்தான் நம்முடைய முழு முதற் குறிக்கோளா இருக்கணும். ஏன்னா செல்வத்துள் செல்வம் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய செல்வம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். சார் வேற ஏதாவது ஷேர் பண்ணுவோம் இல்லை என் பண்ணிக்கலாமா? டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே. தேங்க்யூ. கிரேட் ஆல்.